16ஆம் கூட்ட மூலகண்ட இயல்பு நிலை கொள்ளுங்க. கூட்டத்தின் வழியே கூட்டத்தின் வழியே கூட்டத்தின் வழியே கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது அலோக இயல்பு அலோக இயல்பு குறைந்து அலோக இயல்பு குறைந்து உலோக இயல்பு அதிகரிக்கின்றது. இது எல்லா கூட்டத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். அலோக இயல்பு குறைந்து உலோக இயல்பு அதிகரிக்கின்றது. அலோக இயல்பு குறைந்து உலோக இயல்பு அதிகரிக்கின்றது. இருப்பினும் 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 16ஆம் கூட்டத்தில் 16ஆம் கூட்டத்தில் 16ஆம் கூட்டத்தில் இருப்பினும் 16ஆம் கூட்டத்தில் எந்த ஒரு மூலகமும் உண்மையான உலோகமாக நடந்து கொள்வதில்லை. உண்மையான உலோகமாக நடந்து கொள்வதில்லை. அப்ப கூட்டத்தின் வழி உலோக இயல்பு அதிகரிக்குதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா பியூரான 100% உலோகம் அங்க புறப்படையில. எந்த ஒரு மூலகமும் உண்மையான உலோகமாக நடந்து கொள்வதில்லை. உண்மையான உலோகமாக நடந்து கொள்வதில்லை. இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒட்சிசனும் கந்தகமும் தூய அலோகங்கள், அல்லுலோகங்கள் என்று சொல்லலாம். அல்லுலோகங்கள். ஆக்சிஜனும் கந்தகமும் அல்லு லோகங்கள். செலேனியம் டெலூரியம் உலோகம் மற்றும் அல்லுலோக இயல்புகளை வெளிக்காட்டும்.
உலோக மற்றும் அல்லுலோக இயல்புகளை வெளிக்காட்டும். உலோக மற்றும் அல்லுலோக இயல்புகளை வெளிக்காட்டும். கீழே கொள்ளுங்க. பொலோனியம் பொலோனியம் கதிர் தொழிற்பாட்டு மூலகம். கதிர் தொழிற்பாட்டு மூலகம். பொலோனியம் கதிர் தொழிற்பாட்டு மூலகம். சரியா? இந்த விஷயத்தை திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. கூட்டத்தின் வழி உலோக இயல்பு குறைஞ்சு அலோக இயல்பு குறைஞ்சு உலோக இயல்பு அதிகரிக்கும். அது எல்லா கூட்டத்துக்கும் பொதுவான இயல்பு. ஆனால் இப்ப 13ஆம் கூட்டத்துல போரன் மட்டும்தான் அல்லுலோகமா இருக்கு. அங்கால அலுமினியம் உலோகமாய். 14ஆம் கூட்டத்துல கார்பனும் சிலிக்கனும். அங்கால ஜெர்மானியம் அல்லுலோகமாக அநேகமாக நடத்திய காட்ட SnPb 2 மூலகங்கள் உலோகமாக மாறும். 15ஆம் கூட்டத்துல நாங்கள் பிஸ்மத்தை சொல்றோம். 16ஆம் கூட்டத்துல உலோக இயல்பு கூடிக்கொண்டு போனாலும் உண்மையான உலோக நடத்தி அங்க ஒரு மூலகத்திலே அவதானிக்கப்படவில்லை. 17ஆம் கூட்டத்துல உலோகமே இல்லை, எல்லாமே அலோகங்களாக இருக்கு. சரியா? இது கீழே எழுதி கொள்ளுங்க. ஆக்சிஜன் தவிர்ந்த ஆக்சிஜன் தவிர்ந்த ஆக்சிஜன் தவிர்ந்த ஆக்சிஜன் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் ஏனைய மூலகங்கள் ஏனைய மூலகங்கள் ஆக்சிஜன் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் -2 தொடக்கம் +6 வரை -2 தொடக்கம் +6 வரை -2 தொடக்கம் +6 வரை ஒட்சியேற்ற எண்களை வெளிக்காட்டுகின்றது. -2 தொடக்கம் +6 வரை ஒட்சியேற்ற எண்களை வெளிக்காட்டுகின்றது. ஆக்சிஜன் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் -2 தொடக்கம் +6 வரை ஒட்சியேற்ற எண்ணை வெளிக்காட்டுகின்றது. கூட்டத்தில் கீழ்நோக்கி செல்லும் போது 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 +4 ஒட்சியேற்ற நிலை உறுதித்தன்மை அடைகின்றது. +4 ஒட்சியேற்ற நிலை +4 ஒட்சியேற்ற நிலை
+4 ஒட்சியேற்ற நிலை உறுதித்தன்மை அடைகின்றது. +4 ஒட்சியேற்ற நிலை உறுதித்தன்மை அடைகின்றது. +4 ஒட்சியேற்ற நிலை உறுதித்தன்மை அடைகின்றது. சரியா? 16ஆம் கூட்டத்துல புறதிருப்பங்களை வெளிக்காட்டுகின்ற மூலகங்கள் அப்படி நாங்கள் பார்த்தால் அதுல ஒட்சிசனுக்கும் புறதிருப்பம் இருக்கு, கந்தகத்துக்கும் புறதிருப்பம் இருக்கு. வாயு நிலையில புறதிருப்பத்தை வெளிக்காட்டுகின்ற மூலகமாக நாங்கள் ஆக்சிஜனை குறிப்பிட்டிருந்தாங்க. பொதுவாக புறதிருப்பங்களுக்கு உருகுநிலை வேறுபட்டதாக இருந்தாலும் கொதிநிலை சமனாக இருக்கும். ஆனால் ஆக்சிஜன் புறதிருப்பத்தில உருகுநிலையும் கொதிநிலையும் வேறுபட்டதாக இருக்கும்னு சொல்லி புறதிருப்பங்கள் சம்பந்தமாக தொடக்கத்துல நாங்கள் ஒரு அறிமுகத்துல பார்த்திருக்கோம். சரிதானே? அப்ப நாங்கள் இப்போ ஆக்சிஜன் புறதிருப்பங்களை பற்றி பார்க்கலாம். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. ஆக்சிஜனின் புறதிருப்பு. ஆக்சிஜனின் புறதிருப்பங்கள். ஆக்சிஜனின் புறதிருப்பங்கள். சரி, ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு 2 புறதிருப்பம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 புறதிருப்பங்களும் வாயு நிலையில தான் காணப்படும். அதுல ஒன்று வளிமண்டலத்துல நாங்கள் சுவாசிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஓட்டு. இதைத்தான் நாங்கள் பொதுவாக ஆக்சிஜன் என்று சொல்லுவோம். அப்ப ஆக்சிஜன் என்பது இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற மூலகமா அல்ல இதுல குறிப்பிடப்பட்டிருக்க மூலக்கூறாண்டு பல பேருக்கு குழப்பம் இருக்கு. இது அணு, இது மூலக்கூறு. அப்ப ஆக்சிஜன் என்பது ஆவர்த்தன அட்டவணையில மூலகத்தை தான் குறிக்குது. ஆகவே இதை நாங்கள் ஆக்சிஜன் என்று எழுதுவது பொருத்தப்பாடற்றது. ஆகவே இதை நாங்கள் ஈரொட்சிஜன் என்று எழுதலாம். ஈரொட்சிஜன். ஈரொட்சிஜன் என்பது ஆக்சிஜன் ஒரு புறதிருப்பம். சரிதான்? ஈரொட்சிஜன் என்பது ஆக்சிஜன் ஒரு புறதிருப்பம். ஆக்சிஜன் இன்னொரு புறதிருப்பம் வந்து O3. படை மண்டலத்துல காணப்படுகின்ற ஓசோன் படை O3. இதை நாங்கள் மூ ஆக்சிஜன் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். மூ ஆக்சிஜன். டை ஆக்சிஜன், அதை ரை ஆக்சிஜன் என்று ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம். டை ஆக்சிஜன், அதை ரை ஆக்சிஜன் என்று சொல்லலாம். ஈர் ஆக்சிஜன், மூ ஆக்சிஜன். இதை நாங்கள் இன்னொரு பேராலையும் அழைக்கலாம், மூலக்கூற்று ஆக்சிஜன். மூலக்கூற்று ஆக்சிஜன். அது பொதுவாக ஓசோன் என்று அழைக்கப்படும்.
அப்ப ஒட்சிசனின் 2 புறதிருப்பங்கள் என்று கேட்டால் நீங்கள் ஈர் ஒட்சிசன் அல்லது மூ ஒட்சிசன் என்று கொடுக்கலாம், அல்லது மூலக்கூற்று ஒட்சிசன் மூ ஒட்சிசன் என்று கொடுக்கலாம், அல்லது ஈர் ஒட்சிசன் ஓசோன் என்று கொடுக்கலாம், அல்லது மூலக்கூற்று ஒட்சிசன் ஓசோன் என்று கொடுக்கலாம். இதெல்லாம் അതിന്റെ ஒத்த சொல்லுகள். சரிதான். ഇതിന്റെ ஒத்த சொல்லுகள்லாம் இந்த ஈர் ஒட்சிசன் மூ ஒட்சிசன் எல்லாம். வளிமண்டலத்தில் இருக்கிற ஓட்டு நிறமற்ற மணமற்றது. சரியா? இது வந்து மணமற்றது. ஆனால் ஓசோன் வந்து சிறிதளவு மூக்கி அரிக்கும் மனமுள்ளது. மூலக்கூற்று ஒட்சிசன் நிறம் மனம் அற்றது. மூலக்கூற்று ஒட்சிசன் நிறமும் மனமும் அற்றது. ஆனால் ஓசோன் வந்து மூக்கை அரிக்கும் மனமுடையது. ஓசோன் இயல்பு நாங்கள் மூக்கை அரிக்கும் மனமுடையது சொல்லுவோம். மூக்கை அரிக்கும் அரிக்கும் மனமுடையது. மூக்கை அரிக்கும் மனமுடையது. சரிதானே? நீர்வாழ் உயிரினங்கள் நீர்ல கரைஞ்சிருக்கிற ஒட்சிசனை தான் சுவாசிக்கும். அப்ப ஒட்சிசன் வந்து நீரில ஓரளவு கரையத்தக்கது. சரியா? ஒட்சிசன் நீரில் கரையத்தக்கது. ஓசோனும் நீரில சிறிதளவு கரையும். இது கரைவதன் மூலம் நீரில இருக்கிற கிருமிகளை கொல்லும். அதனால ஓசோன் ஒரு தொட்டு நீக்கியாக பயன்படுத்தப்படுது. ஓட்டுவும் ஒரு ஒட்சியேற்றும் கருவி. இந்த ஓட்டுவை விட ஓத்துரை வந்து வலிமையான ஒட்சியேற்றும் கருவி. சரியா? அப்ப நீரில ஓத்துரிய கரைச்சால் அது நீர்ல இருக்கிற கிருமிகளை கொல்லி தொட்டு நீக்கம் செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப நீரில் இது கரியத்தக்கது. இதுவும் சிறிதளவு கரையும். சிறிதளவு கரையும். ஆனால் நீரில் உள்ள கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படுது. சில நேரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், ஓசோனாலதான் நீர் வந்து இப்ப சுத்திகரிக்கப்படுது. குளோரினால சுத்திகரிக்கப்படல, அதால சில நேரத்துல பக்க விளைவுகள் ஏற்படும். ஓசோனால சுத்திகரிக்கப்படும் போது அந்த பாதிப்பு குறைவாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப குடிநீர் பரிகரிப்புல வந்து கழிவு நீரை பரிகரித்து குடிநீராக மாற்ற சந்தர்ப்பத்தில் கடைசி ப்ரொசீஜர்ல குளோரினேற்றம் செய்யப்பட்டுதான் அதை விநியோகிக்கிறவை. வளர்ச்சியடைஞ்ச நாடுகள்ல குளோரினுக்கு பதிலாக ஓசோன் தான் பயன்படுத்தப்படுது. ஓசோனை பயன்படுத்தி கிருமி நீக்கம் செய்யும் போது அதுல வந்து பாதிப்பு குறைவாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அடுத்த பாயிண்ட் ஆடி போடுங்க. ஒட்சியேற்றும் வாயு. ஒட்சியேற்றும் வாயு ஒட்சிசன் வளிமண்டலத்துக்கு வந்த அப்புறம்தான் ஒட்சியேற்றும் வளிமண்டலம் என்று அழைக்கப்பட்டது. ஒட்சியேற்றும் வாயு இது இவரை விட வலிமையான ஒட்சியேற்றும் கருவி. ஓ2விலும் வலிமையான ஒட்சியேற்றும் கருவி. ஓ2விலும் வலிமையான ஒட்சியேற்றும் கருவி. ஓ2விலும் வலிமையான ஒட்சியேற்றும் கருவி. நீரை சுத்திகரிப்பதற்கு
நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆக்சிஜன் தகனத்துக்கு துணை போறதால இதை நாங்கள் தகன துணை என்று சொல்லுவோம். தகன துணை, தகன துணை. ஓசோன் வாயு படைமண்டலத்துல காணப்படுவதால் தான் சக்தி கூடிய யூவி கதிர்களை இது உறிஞ்சுது என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதுல யூவி கதிர்களை உறிஞ்சும் என்று பொதுவாக குறிப்பிடப்பட்டாலும் 220 நானோமீட்டர் தொடக்கம் 290 நானோமீட்டர் வரையான அலை நீளங்களுடைய கதிர்களை உறிஞ்சும் என்று சொல்லி ஸ்பெஷலா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் அந்த விஷயத்தை எங்களுக்கு பொதுவாக தெரியும், யூவி கதிரை ஓசோன் வந்து உறிஞ்சும் சொல்லி. அந்த யூவி கதிரின் அலைநீளம் 220 நானோமீட்டர் தொடக்கம் 290 நானோமீட்டர் வரை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு இடைப்பட்ட அலைநீளங்களுடைய யூவி கதிர்களை வந்து இந்த ஓசோன் வாயு தான் உறிஞ்சி உள்ள விடுவதை தடுத்துக் கொள்ளும். சரியான? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு 2 புறதிருப்பங்கள் இருக்கு, ஈரோக்சிஜன் மற்றது மூ ஆக்சிஜன். இதை நாங்கள் O2 என்று பொதுவாக குறித்துக் கொள்வோம், இதை O3 என்று குறித்துக் கொள்வோம். இது மூலக்கூட்டு நிலையில காணப்படுது. மூலக்கூட்டு ஆக்சிஜன் என்பது O2-வை குறிக்கும், O3 ஓசோன் என்று சொல்வோம். ஆக்சிஜன் இயல்புகள்ல நிறம், மனம் அற்றது, நீரில் சிறிதளவு கரியத்தக்கது. இது ஒட்சியேற்றும் வாயு, தகனத்துக்கு துணை போகும். ஓசோன்ல மூக்கேரிக்கும் மனமுடையது, சிறிதளவு கரையும், ஓற்றுவலும் வலிமையான ஒட்சியேருங்க. ஒட்சியேற்றி தான் இந்த கிருமிகளை அளிக்கும். நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. 220 நானோமீட்டர் தொடக்கம் 290 நானோமீட்டர் வரையான யூவி கதிர்களை இது ஸ்பெஷலா உறிஞ்சக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப நீங்க தலையங்கம் போட்டு எழுதி கொள்ளுங்க. ஆக்சிஜன் இந்த இயல்புகளை நோட் பண்ணி இருந்தால் இயல்புகளை கீழே எழுதி கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயத்தை ஆக்சிஜன் ஆக்சிஜன் வாயு நிலையில் 2 புறதிருப்பங்களை கொண்டது. ஆக்சிஜன் வாயு நிலையில் 2 புறதிருப்பங்களை கொண்டது. ஆக்சிஜன் வாயு நிலையில் 2 புறதிருப்பங்களை கொண்டது. ஒன்று ஈரோக்சிஜன், மற்றது மூ ஆக்சிஜன். ഇതിന്റെ இயல்புகளை எழுதி கொள்ளுங்க. ஆக்சிஜன் வாயு நிலையில் 2 புறதிருப்பங்களை கொண்டது. ஒன்று ஈரோக்சிஜன், மற்றது மூ ஆக்சிஜன். ஆக்சிஜன் இயல்புகள் நிறம், மனம் அற்றது, நீரில் சிறிதளவு கரையும், ஒட்சியேற்றும் வாயு, தகன துணை, ஓசோன் மூக்கேரிக்கும் மனமுடையது, சிறிதளவு கரையும், ஓட்டுவிலும் வலிமையான ஒட்சியேற்றும் கருவி, நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும். 220 நானோமீட்டர் தொடக்கம் 290 நானோமீட்டர் வரை, 220 நானோமீட்டர் தொடக்கம் 290 நானோமீட்டர் வரை யூவி கதிர்களை இது உறிஞ்சக்கூடியதாக இருக்கு. விதுஸ்மேன், விதுஸ்மேனன், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்றைக்கு கிளியரா இருக்கா?
ஸ்டார்ட்ல கொஞ்சம் கிளியரா இருக்கு சார், அப்புறம் கிளியரா இருக்கு சார். இப்போ ஓகேயா? இப்போ ஓகே சார். ஓகே. கதைக்கிறது ஸ்பீடா இருக்கா? ஓ சார், கிளியரா விளங்குது சார். நான் கதைக்கிறது கொஞ்சம் ஸ்பீட். ஓரின அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்புல ஈடுபடும் போது அந்த பிணைப்புக்கு முனைவு இருக்காது. N2ல உள்ள பிணைப்புக்கு முனைவில்லை, O2ல இருக்கிற பிணைப்புக்கு முனைவில்லை, Cl2ல இருக்கிற பிணைப்புக்கு முனைவில்லை. இந்த இடத்துல நாங்கள் ஈரோட்சிசன் மூவோட்சிசன் என்று சொல்லி ரெண்டு வாயு நிலை மூலக்கூறுகளை பார்க்கிறோம். ஈரோட்சிசன் லூயின் கட்டமைப்புல லூயின் கட்டமைப்புல ஒட்சனுக்கு இடையில இரட்டை பிணைப்பு இருக்கு. ரெண்டு தனிச்சோடி ஒவ்வொரு ஒட்சன்லையும் காணப்படும். இதுல முனைவற்றதான். இந்த O2ல முனைவில். ஓசோனை பாத்தீங்கன்னு சொன்னால் O3 இங்க மைய அணுவாக ஒரு ஒட்சிசன் இருக்க, மைய அணு ஒட்சிசன் ஒரு தனிச்சோடி இலத்திரன்கள் ஈதல் பிணைப்பின் மூலமாக இன்னொரு ஒட்சிசனோட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒட்சிசன் தன் 6 இலத்திரனும் பங்கிடல. இந்த பிணைப்பில இருக்கிற ஒரு சோடி இலத்திரனும் இந்த ஒட்சிசன். ஆகவே கொடுத்தவருக்கு பிளஸும் வாங்கினவருக்கு மைனஸும் இருக்கு. அப்ப ஓசோன் மூலக்கூறுல ஒரு ஈதல் பங்கீட்டு வலு பிணைப்பு, ஈதல் பங்கீட்டு வலு பிணைப்பு காணப்படும். ஓசோன் மூலக்கூறுல ஒரு ஈதல் பங்கீட்டு வலு பிணைப்பு காணப்படும். இந்த மூலக்கூறுக்கு சர்வசமனான 2 பரிவுகள் உண்டு. இந்த பைப்பிணைப்பு இந்த ஒட்சனுக்கு இடையில பரிவுக்கு உட்படலாம். ஆகவே இந்த மாதிரி இதுக்கு ஒரு பரிவு நிகழும். சரிதானே? இப்படி ஒரு பரிவு நிகழும். அவ சராசரியாக ஓசோன் மூலக்கூறு என்று நாங்கள் கலப்பு பரிவை பார்த்தோம். ஒரு ஓசோன் மூலக்கூறுக்கு கலப்பு பரிவு அப்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஓசோன் மூலக்கூறுக்கு கலப்பு பரிவை பற்றி பார்த்தா இந்த ஒட்சனுக்கும் இந்த ஒட்சனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பண்ட தன்மையும் இந்த ஒட்சனுக்கும் இந்த ஒட்சனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பண்ட தன்மையும் நிரந்தரமாக இருக்காது. ஆகவே இந்த ரெண்டுக்கும் கலப்பு பரிவு அப்படி நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு ஒட்சனுக்கு இடையில ஒரு ஒற்றை பிணைப்பு நிரந்தரமாக இருக்க, ஒற்றை பிணைப்பு நிரந்தரமாக இருக்க இந்த பைப்பிணைப்பு வந்து 2 பேருக்கு இடையில பரிவுக்கு உட்படும். ஆகவே கலப்பு பரிவுல சராசரியாக ஒவ்வொரு ஒட்சனுக்கும் இடையில ஒன்றரை பிணைப்பு என்ற தன்மை தான் காணப்படும். அதாவது பிணைப்பு வரிசை ஒட்சனுக்கும் இடையிலான பிணைப்பு வரிசை ஒன்றரையாக இருக்கும். ஆகவே ஓசோன்ல இருக்கிற 2 ஓவோ பிணைப்பு நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். உங்களுக்கு இது இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு மாதிரி கட்டமைப்புல தெரிஞ்சாலும் இது பரிவுக்கு உட்பட்டு இப்படி மாறும் என்ற சொல்லே பார்க்க கூடாது. பரிவுக்கு உட்படும். அப்ப கலப்பு பரிவில ஓவோ பிணைப்பு நீளம் ஒன்றரை. அப்ப ஓசோன்ல இருக்கிற 2 ஓவோ பிணைப்பு நீளங்களும் ஒன்றுக்கொண்டு சர்வசமனானது. இதுண்ட நீளமும் சமன், பிணைப்பு வரிசை சமன். அப்ப இதுல நிரந்தரமாக ஒரு பிளஸ் இருக்க, இந்த மைனஸ் 2 பேருக்கு இடையில சியா பண்ணப்படும். மைனஸ் காஃப் ஆக. அத கவனிச்சு கொள்ளுங்க. இங்க ஒரே அணுக்களுக்கு இடையில பிணைப்பு வருது, முனைவற்றதுன்னு சொல்றோம். இங்கேயும் ஒரே அணுக்களுக்கு இடையில பிணைவு வருது. ஆனால் ஈதல் பங்கீட்டு வலு பிணைப்பு இருப்பதன் காரணமாக O3 மூலக்கூறுல இருக்கிற ஓஓ பிணைப்புக்கு முனைவாக்கம் காணப்படுகிறது. ஓ பிணைப்பில இங்க முனைவு காணப்படுது. சரியா? அப்ப பொதுவாக நாங்கள் ஒத்த அணுக்கள் பிணைப்பை ஏற்படுத்தும் போது முனைவற்ற பிணைப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டாலும் இந்த மாதிரி ஈதல் பிணைப்புகள் வரும்போது ஒத்த அணுக்களாக இருந்தாலும் முனைவு தோற்றுவிக்கப்படும்.
சரிதானே? அப்ப இந்த ஈரோட்சன் என்னதும் மூவொட்சனதும் லூயின் கட்டமைப்பை போட்டுட்டு கலப்பு பரிவு எழுதி கொள்ளுங்க. கலப்பு பரிவு இத பரிவு கிளப்பு சொல்லலாம். கிளப்பு பரிவு அல்லது பரிவு கிளப்பு. ஓசோன்ல இருக்கிற 2 ஓஓ பிணைப்பு நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும். O3 உள்ள 2 ஓஓ பிணைப்பு நீளங்கள் ஓஓ பிணைப்பு நீளங்களும் சமன். சரியா? இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். ஈவினிங் நாங்கள் கந்தகத்திட்ட புறதிருப்பங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். விடிய எழும்ப கஷ்டம் போல கிணவு இருக்கு. நேற்று ஈவினிங் இருந்த ஆக்களோட குறைவா இருக்கு. கொஞ்சம் எழும்புங்க. 6 மணிக்கு எழும்ப கஷ்டம் பண்ணால் போய் 2 படிக்கிறது. சரியா? ஓகே, நீங்கள் லீவ் பண்ணலாம். வகுப்பு நிறைவு செய்ய உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.